எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவர் எங்கே தலைமை என்ன பண்ணார்? அப்பா இதே கொடநாடுக்கு அம்மா சந்திக்கிறதுக்கு போனார். அவருக்கு அங்கே உள்ள கூட அவங்க வந்து அவரை சந்திக்க கூட. இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க, வரட்டும், வேணான்னு சொல்லல. புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறத இன்னைக்கு மாலை நாம நிரூபிச்சு காட்டியிருக்கோம். உதயநிதி சின்ன நடிகர், விஜய் பெரிய நடிகர். அரசியல்வாதியா விஜய் பெரிய ஆளா, உதயநிதி உதயநிதி தான் பெரியார். ஏன்னா அரசியல் பாரம்பரியமாவே அதுக்குள்ளே கடந்து வர்றாங்க. அவங்களுக்கு தான் நெளிவு சொல்லுவாங்க நிறைய தெரியும். அதனால ஈஸியா யாரும் இடம் போட்டுற கூடாது. தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய நண்பர் தான். அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு செல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது. எந்த சவுத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே, யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன். திரு ஆளுநர் ரவி அவர்களே, உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும், உங்களை வென்று காட்டுவோம். பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும், சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும், மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும், இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். ஒரே வரியில சொல்லணும்னா ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும்.